ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கர். இப்போ ஓடிட்டுருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க, இது வாய்க்கால் தண்ணின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இது வாய்க்கால் தண்ணி கிடையாது, இது ஆற்று தண்ணி. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அமராம்பாளையம் ஆற்றோரத்தில் இருக்குது. அந்த ஆற்று தண்ணி தான் நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழைத்தோப்புன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம இதோட டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம அது நல்லபடியாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ இந்த இடத்தோட டீட்டெயில் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 3 ஏக்கர். இதில் 3 ஏக்கரில் ஆத்தோரமாக இருக்கிறதுனால 2.5 ஏக்கர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஸோ 50 சென்ட் நமக்கு என்ஜாய்மெண்ட்டு. 50 சென்ட்டுக்கு நம்ம பணம் தர வேண்டியதில்லை. இப்போது இந்த 2.5 ஏக்கரில் 2.5 ஏக்கர் தான் டாக்குமெண்ட். இந்த 2.5 ஏக்கரில் ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 70 தென்னை மரம் போட்டிருக்காங்க. அப்போ 2.5 ஏக்கருக்கு எவ்வளோங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஊடு பயிராக வாழை, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாக்கு, இந்த மாதிரி இது போட்டிருக்காங்க. உங்களுக்கு அது காமிச்சிருப்பேன் பாருங்கள். இப்போ இந்த வாழைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 வெரைட்டி போட்டிருக்காங்க. அதாவது பூம்பழம், அப்புறம் வந்து கற்பூரவல்லி, அப்புறம் வந்து இன்னொரு வெரைட்டி மஞ்சள் கலரில் வர்ற ஒரு ப்ரீடு தான் போட்டிருக்காங்க. ஸோ 3 வெரைட்டி வாழை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் உங்களுக்கு நடுவில் இருக்கிறது தெரியும் பாருங்கள். இன்னொன்று பாக்கு மரமும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இருந்தாலும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஈல்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கும் எல்லா மரத்துக்கும் ஒரே அளவு வயசு தான் இருக்குது. ஈல்டும் வந்து தப்பு கிடையாது. ஆனால் அதில் ப்ளஸ் பாயிண்ட்னா இதில் போர் கிடையாது. நமக்கு வந்து 5 HP ஃப்ரீ இபி வந்துடுது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணி நமக்கு டைரெக்டாக வரும். இன்னொன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து அதுக்கு அடுத்த இடமோ இல்லை ஒரு இடம் தாண்டி அதுக்கப்புறம் ஆறு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம நேராக நம்ம அந்த ஆற்றை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இதில் பின்னாடி 6 பேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 500 அடி உங்களுக்கு வந்து நமக்கு பின்னாடி வந்து 6 பேஸ் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த 6 பேஸ் வர்றதுனால தான் உங்களுக்கு இந்த பாக்கு, வாழை இதெல்லாம் போட்டிருக்காங்க. போர் தேவையில்லை, ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி வசதி இருக்கிறதுனாலையும் ஆற்றுலேருந்து டேரெக்டாக இவங்க தண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இது தூரம்னு கால்குலேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 14 to 15 கிலோமீட்டர் தான் வருமே தவிர அதுக்கு மேலே வராது. அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு வந்து பாருங்கள் வாழையோட ஈல்டு எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி உங்களுக்கு இதில் டாக்குமெண்ட்டு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான். ஸோ டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது. இன்னொன்று ரேட் வைஸும் பின்னாடி நமக்கு இந்தளவுக்கு நமக்கு வந்து ஆற்று தண்ணி வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஆற்றை பார்க்க தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம வாங்கினா எங்கே ஃபென்ஸ் போட முடியாதோ, ப்ரைவசியாக உள்ளே போக முடியாதோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வாங்கி ஃபென்ஸ் போட்டு செப்பரேட்டாக நீங்கள் கேட் வச்சுக்கலாம். அப்படி செப்பரேட்டாக கேட் வச்சிட்டிங்கன்னா உங்கள் வண்டி மட்டும் செப்பரேட்டாக உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் யாரோட இடத்துக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை, யாரும் உங்கள் இடத்துக்குள்ளேயும் வர வேண்டியதில்லை. இன்னொன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ நம்ம இது பார்க்குற வரைக்கும் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இதிலேருந்து நீங்கள் இப்போ இதில் வாங்கி இப்போ இந்த வாழையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினீங்கன்னா கூட நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களோட இடத்துலேருந்து பார்த்தீங்களா, உங்களோட இடத்துலேருந்து ஆற்றுக்கு நீங்கள் டைரெக்டாக இந்த பக்கம் கால் வச்சா உங்கள் இடம், அந்த பக்கம் கால் வச்சா ஆறு. அப்படிங்கும்போது ஆறு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதுதான் அம்பராம்பாளையம் ஆறு. நீங்கள் ஒருவேளை சென்னை, பெங்களூர் கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். இது இந்த 6 பேஸ் காட்டுறதுனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. பாருங்கள் 6 எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இதிலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட இந்த 6 பேஸ் இந்த நீளம் மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 அடி வரும். 500 அடி நம்மளோட இடத்துக்குள்ளே ஃபென்ஸ் போட்டு கேட்டு வச்சோம்னா நமக்கு பேக் சைடு இந்த 500 அடி நமக்கு 6 பேஸ் வரும். அதே மாதிரி ரேட் வைஸ்னு வந்து பார்க்கும்போது இவர் வந்து ஏக்கர் 1,50,00,000 சொல்கிறாரு. உடனடி கிரயமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் பக்கத்தில் எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கலாம். ஏன்னா இது ஆறு இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் ரேட்டு தான் இங்கே போயிட்டுருக்கு. வருஷத்துக்கு 365 நாளும் உங்களுக்கு இந்த ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்கும். தண்ணி வத்தாது. அப்படி இருக்கும்போது நமக்கு 50 சென்ட் என்ஜாய்மெண்ட்டும் வந்துடுது. ஃப்ரீ இபி ஆற்றுலேருந்து டைரெக்டாக தண்ணி நம்ம இதில் என்ன வேணாலும் நம்ம வந்து இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு அந்த மாதிரி எந்த ஃப்ரூட் போட்டாலுமே இதில் வரும். அதே மாதிரி தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா. போன சம்மர் சீசனெல்லாம் எந்த அளவுக்கு தண்ணி ட்ரை ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எந்த சம்மர் சீசன் வந்தாலுமே இந்த இடம் தண்ணிக்கு ட்ரையே ஆகாது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் வேல்யூ இருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்படி இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். நல்லபடியாக பேசி அமைச்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.